Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளோட விஜி அலர்ட் சேனலை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்க. பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமா, பேராமெடிக்கல் காலேஜ் சம்பந்தமா உங்களுக்கு எந்தவித டவுட் இருந்தாலும் சரி, எப்போ வேணாலும் நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா வித டவுட்டுமே என்னாச்சு பார்த்தா கிளியர் பண்ணப்படும். சரியா? அதனால ரெகுலரா பேராமெடிக்கல் அட்மிஷன் சம்பந்தமா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட விஜி அலர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். சரியா? அப்போ பேராமெடிக்கல் நம்ம சொல்லும் போது இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கா தெரிஞ்சிருக்கும். ஆனா பேராமெடிக்கல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் நம்ம சொல்லும் போது எந்தெந்த கோர்சஸ் வந்து இருக்கு, அது இல்லாம இப்போ வந்து நீட் எக்ஸாம் வேற சொல்லியிருக்காங்களா, அப்ப எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து நீட் எக்ஸாம் இருக்கு, எந்தெந்த கோர்ஸுக்கு வந்து நீட் எக்ஸாம் இல்ல அப்படிங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பிபிடி பிஓடி இந்த ரெண்டு கோர்ஸுக்கு மட்டும் தான் நீட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது 4 இயர் கோர்ஸை 5 இயர் கோர்ஸா என்ன பண்ணாங்கன்னா மாத்திட்டாங்க. சரியா? பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பியும் சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிடி கோர்ஸ் இது வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்ற கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய நாட்கள் ரெகுலராக உங்களுக்கு நம்மளோட விஜிஎல்ஆர் சேனலில் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றின அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெவலில் இருக்க கோர்ஸ் வந்து எப்பயுமே பிஃபார்ம் இல்லைனா பிஎஸ்சி நர்சிங். சரியா? இந்த பிஃபார்ம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங்க்கு எப்பயுமே காம்படிஷன் அதிகமாக இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து மெயில் நர்சிங் படிக்க போகிறீங்க, நீங்கள் வந்து ஒரு பாயாக இருக்கீங்க ஆனால் நான் நர்சிங் படிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா அது நல்ல தேர்வாக இருக்கும். ஆனால் அட்மிஷன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? அப்போ முக்கியமாக மெயில் நர்சிங் நீங்கள் படிக்கணும், இல்லை நர்சிங் வந்து நான் ஒரு லோ ஃபீஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னா இப்போயே அட்மிஷன்ஸ் வந்து நிறைய காலேஜில் ஓப்பனில் தான் இருக்குது. சரியா? உங்களுக்கு அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே, அதாவது பிஃபார்ம் சரியா, அதுக்கப்புறம் பிஎல்எஸ்பி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, இது எல்லாமே 4 இயர் கோர்ஸ். சரியா? பிஎஸ்சி தான், ஆனால் 4 இயர் கோர்சஸ் எல்லாமே 1 இயர் வந்து நமக்கு ட்ரைனிங் இருக்கும். பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கார்டியோ, பிஎஸ்சி கார்டியோ பல்மனரி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கோர்ஸு. சரியா? நல்ல வேலை வாய்ப்பு உள்ள கோர்ஸ். அதுக்கப்புறம் பிஎஸ்சி மெடிக்கல் லேபரட்டரி அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி கார்டியோ டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட். சரியா? அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோர்ஸ். அதுக்கப்புறம் பி ஆப்டமெட்ரி. சரியா? பிஓடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட் எக்ஸாம் இருக்குது, இதில் வராது அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி. சரியா? அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் கிளினிக்கல் நியூட்ரிஷன், இது எல்லா கோர்ஸுமே வந்து நம்மளோட கவுன்சிலிங்கில் இருக்குது. இதில் சில கோர்சஸ் வந்து ப்ரைவேட் கவுன்சிலிங்கில் இருக்காது. சரியா? இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கோர்சஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் காலேஜ் கவுன்சிலிங் நடக்கும் போது நமக்கு வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே வரும். சில கோர்சஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்காது. அப்போ என்னென்ன கோர்சஸ் வந்து நீங்கள் டைரக்ட் அட்மிஷன் போடணும், எந்தெந்த கோர்சஸ் வந்து கவுன்சிலிங் மூலமா பிரைவேட் காலேஜில் அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்குற ரெடியாக இருக்கேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் பிஃபார்ம் படிக்க போகிறீங்க இல்லை பிஎஸ்சி நர்சிங் படிக்க போகிறீங்க, உங்களுக்கு லோ ஃபீஸ் காலேஜஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமாக பிஎஸ்சி நர்சிங் மெயில் நர்சிங் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா நிறைய காலேஜஸில் டொனேஷன் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இதுக்கு பின்னாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்க்க போகிறீங்கன்னு தெரியல, இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மெயில் நர்சிங் படிக்க போகிறேன்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.